வெல்கம் டு ஆன்லைன் கிளாஸ் வித் ஹிமா. இன்றைக்கி 10th ஸ்டாண்டர்ட் மேத்தமேட்டிக்ஸ் ரெஃப்ரெஷர் கோர்ஸ் மாடியூலில் 6th சாப்டர் பாலினாமியல்ஸ் ரிமைண்டர் தியரம் அண்ட் ரிமைண்டர் தியரம் பார்க்கலாம். ஸோ பாலினாமியல்லாம் என்ன நிறைய இருந்துச்சுன்னா ஈக்குவேஷன் எக்ஸ் பவர் டேர்ம், எக்ஸ் பவர் 4 டேர்ம், எக்ஸ் கியூப் டேர்ம், எக்ஸ் ஸ்கொயர் டேர்ம், எக்ஸ் டேர்ம், இந்த மாதிரி நிறைய டேர்ம்ஸ் இருந்தது. இஸ் கால்ட் அஸ் அ பாலினாமியல் எக்ஸ்பிரஷன். எப்பவுமே டிகிரி கண்டுபிடிக்கணுன்னா எந்தெந்த டிகிரி இருக்கோ அதை வச்சு போடணும். இப்போ 7a ஏபி 8னா என்ன, 1 + 8 என்ன ஈக்குவல் டு 9. இப்போ இதில் ஸ்கொயர் b³ c², அப்போது 2 + 3 + 2 என்ன பவர்ஸ் இருக்கோ அதுக்கு தான் வந்து டிகிரி போடணும். நெக்ஸ்ட் -7abக்கு பாருங்கள் 1 + 1 இங்கே பாருங்கள் 1 + 1 ஈக்குவல் டு இதுக்கு 1, இது ஈக்குவல் டு 3 -7ab. இது 1 + 1 ஈக்குவல் டு இங்கே வந்து 2 ஈக்குவல் டு 2. இது வந்து 4. இது பவர்ஸ் மட்டும்தான் டிகிரி கண்டுபிடிக்கும். இது 2 + 1 3. இங்கே எதுவுமே வந்து வேரியபிள் இல்லை கூட, அதனால் இதுக்கு வந்து 0. இப்படி தான் வந்து டிகிரி கண்டுபிடிக்கிறது. நெக்ஸ்ட்டு ஸோ இது எத்தனை டேர்ம் இருக்குது, இந்த டேர்ம்ஸில் ஒரு டேர்ம் இருக்குது. இஸ் கால்ட் அஸ் இஸ் சிங்கிள் எக்ஸ்பிரஷன். இது 2 டேர்ம் இருக்கிறதால பைனாமியல் எக்ஸ்பிரஷன். இது குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் ஃபார்மில் இருக்கிறதால குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன். இது வெறும் கான்ஸ்டன்ட் டேர்ம்ன்றதால கான்ஸ்டன்ட் டேர்ம்னு போடுறாங்க. ஸோ இப்போ வந்து p(x), q(x) கொடுத்துருக்காங்க. p(x) - q(x)னா என்ன, p(x) எடுத்து எழுதிக்கணும். q ஈக்குவல் டு இது என்ன, 2x³ - x². 2x³ ஒரு டேர்ம் தான் இருக்குது. ஸோ 4x² - x² 3x², -3x - 2x -5x + 1. ஸோ இங்கே லென்த் ஆஃப் த ரெக்டாங்கிள் கொடுத்துருக்காங்க, கொடுத்துருக்காங்க பிரெட்த் ஆஃப் த ரெக்டாங்கிள். ஏரியா ஆஃப் ரெக்டாங்கிள் என்ன ஃபார்முலானா L × B. ஸோ இது மல்டிப்ளை பண்ணும். 3x² + 2x + 3x + 2 ஈக்குவல் டு 2x + 3x என்ன 5x. இப்படி தான் கண்டுபிடிக்கணும். ஃபைண்ட் 0. இப்போ எக்ஸ்பிரஷன் கொடுத்துட்டாங்க. இதில் எக்ஸ் வேல்யூ என்னன்னு கண்டுபிடிக்கிறோம். ஸோ x² ஈக்குவல் டு 2/3. இங்கே x² = 25, x ஈக்குவல் டு -√25 ஈக்குவல் டு x ஈக்குவல் டு -5. ஸோ இப்போ f(x) கொடுத்துட்டாங்க. இதில் f(1), f(-1), f(2), f(3) கண்டுபிடிக்கிறோம். ஸோ ஃப்ரம் த above we can the zeros of the polynomial என்ன இருக்குது, 1ம் 3யும் வந்து zeros of the polynomial. ஏன்னா இது கொஸ்டின் வந்து find the zeros of the polynomial கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் find the remainder when x³ - 4x² - 2x + 20 is divided by x + 2 and verify whether x + 2 is a factor of x³ - 4x. இப்போ இது ஃபேக்டரானு கண்டுபிடிக்கணும். ஸோ x + 2 = 0, x ஈக்குவல் டு -2 போடணும். போட்டோன்னா ரிமைண்டர் வந்து 0 வருது. ரிமைண்டர் 0 வந்துச்சுன்னா x + 2 is a factor. இந்த ரிமைண்டர் 0 வரலன்னா x + 2 is not a factor of this thing. அப்போது x + 2 = 0னா x ஈக்குவல் டு -2 சப்ஸ்டியூட் பண்ணணும் p(x) பிளேஸில். ஸோ therefore x + 2 is a factor of x³ - 4x² - 2x + 20. நெக்ஸ்ட்டு give an example for algebraic expression. ஸோ algebraic expressionக்கு ஸ்டூடெண்ட் ஆக்டிவிட்டி. அப்போ எக்ஸாம்பிள் என்ன, 4x³ - 3x² + 7x + 5, 4x² - 7x + 3, third one 4x + 3, fourth one 5xy² + 4x² - 5/4xy + 9. Next second one, rewrite the polynomial in the standard form 5x² - 3x³ + 2x⁴ + 7. ஸோ இதை வந்து x⁴ டேர்ம், x³ டேர்ம், x² டேர்ம், x டேர்ம் கான்ஸ்டன்ட் டேர்ம்னு எழுதணும். ஸோ இந்த எக்ஸ் டேர்ம் அங்கே ஒன்றும் இல்லை. ஸோ அதனால் 0. 2x⁴ - 3x³ + 5x² + 0x + 0. நெக்ஸ்ட்டு write the
The teacher divides the class into two groups and asks each group to do the following. P of x equal to minus 6x square plus 7x plus 2. Q of x equal to 6x cube minus 7x plus 15. Then find P of x plus Q of x. இப்போ P of xம் Q of xம் இருக்குது. இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால் 6x cube plus 6x square. The plus 7xம் minus 7xம் cancel ஆயிரும். So plus 15. Next second one. What should be added to get with 2x cube plus 6x square minus 5x plus 8 to get 3x cube minus 2x square plus 6x plus 15. இப்போ 2 கெட்டுக்கு அப்புறம் இருக்க ஈக்குவேஷனை ஃபஸ்ட்டு எழுதிக்கணும். எழுதிட்டு ஃபஸ்ட் ஈக்குவேஷன் எடுத்து எழுதிட்டு சைன்ஸ் சேஞ்ச் பண்ணி சப்ட்ராக்ட் பண்ணுங்கள். ஸோ ஒரு ப்ளஸ் ஒரு மைனஸ் இருந்தால் ப்ளஸ் வரும். சப்ட்ராக்ட் பண்ணிவிட்டு 3x cube minus 2x cube x cube இது ரெண்டு மைனஸ் ஆட் பண்ணிட்டு மைனஸ் சைன் போடுறோம். ரெண்டு ப்ளஸ் இருந்தால் ப்ளஸ் 11x ப்ளஸ் 7. இப்போ இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால் இந்த ஃபஸ்ட் ஈக்குவேஷன் வரணும். 2 கெட்டுக்கு அப்புறம் இருக்க ஈக்குவேஷன் வந்து வரணும். ஸோ 2x cube plus 6x square minus 5x plus 8. எப்போவுமே 2 கெட்டுக்கு அப்புறம் இருக்க ஈக்குவேஷனை ஃபஸ்ட்டு எழுதிட்டு இந்த ஈக்குவேஷன் கொடுத்து அப்படியே சப்ட்ராக்ட் பண்ணணும். சப்ட்ராக்ட் பண்ணால் சைன் சேஞ்ச் பண்ணி சப்ட்ராக்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வர்ற ஆன்சர் வந்து இந்த ஃபஸ்ட்டு இருக்க ஈக்குவேஷனை ஆட் பண்ணிங்கன்னா இந்த 2 கெட்டுக்கு இருக்க ஈக்குவேஷன் கொடுத்துருக்க ஈக்குவேஷன் வந்து வந்துச்சுன்னா நம்ம போட்ட ஆன்சர் வந்து கரெக்டு. ஃபஸ்ட்டு 2 கெட்டுக்கு அப்புறம் இருக்க ஈக்குவேஷனை ஃபஸ்ட்டு எழுதிட்டு ஃபஸ்ட்டு கொடுத்த ஈக்குவேஷனை சப்ட்ராக்ட் பண்ணால் சைன் சேஞ்ச் பண்ணி சப்ட்ராக்ட் பண்ணோன்னா அதுக்கப்புறம் இந்த செகண்ட் ஈக்குவேஷனும் இந்த ஈக்குவேஷனும் ஆட் பண்ணோன்னா இந்த ஃபஸ்ட் ஈக்குவேஷன் வரணும். ஸோ அவர் ஆன்சர் இஸ் கரெக்ட். இதை வந்து இதோட ஆட் பண்ணால் வந்து 2 கெட்டுக்கு இருக்க ஈக்குவேஷன் வந்து கிடைக்கணும். அதான் வாட் ஷுட் பி ஆடட் வித் 2x cube plus 6x square minus 5x plus 8 to get 3x cube minus 2x square plus 6x. இந்த கெட்டுக்கு ஈக்குவேஷன் வந்து இந்த நம்ம கண்டுபிடிச்ச ஈக்குவேஷனும் ஃபஸ்ட் ஈக்குவேஷனும் ஆட் பண்ணால் வந்துடணும். Part write the variables in the polynomial 2xy plus 11. இதில் வேரியபிள் என்ன எக்ஸும் ஒய்யும். ரைட் த ஸ்டாண்டர்ட் ஃபார்ம் ஆஃப் 12p square minus 8p power 5 minus 10p power 4 minus 7. இதில் p power 5 டைம் டேர்மு p4 p3 p2. இப்போது எக்ஸ் டேர்ம் ஒன்றும் இல்லை, அதனால 0 minus 7. இது நெக்ஸ்ட்டு கிவன் எக்ஸாம்பிள் ஃபார் மோனோமியல் என்ன 7m 6a 8 8b 7c 5 எக்ஸாம்பிள்ஸ் எழுதிருக்கு. Next fourth one, write the variables and constants in the expression x plus 3y square minus 5. இதில் variable என்ன x, y, constant என்ன minus 5. Next find the degree of the polynomial 3x power 4 plus 9x square plus 27x power 6. இப்போ இதில் டிகிரி என்ன highest power என்னமோ அதுதான் டிகிரி. ஸோ இதில் என்ன highest power 6. ஸோ அதான் வந்து டிகிரி. ஸோ ஹையஸ்ட் டிகிரி எதுவோ அப்போ இதில் ஹையஸ்ட் டிகிரி என்ன 6. ஸோ த டிகிரி ஆஃப் த polynomial expression is 6. Please subscribe for more videos. Thank you.